இன்றைக்கி ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே இன்றைக்கி பிளாக் டீலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் நாளாகவே வெளியே சாப்பிட்டுட்டே இருக்க மாதிரி, இல்லை நிறைய வெஜிடபிள்ஸ், கீரை இந்த மாதிரி சாப்பிட்றதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்ட மாதிரி இருந்துச்சு. ஒன் பாட் ரைஸ் அந்த மாதிரி எது எங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதே குக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக சாப்பிட்ணுன்னு முடிஞ்ச அளவுக்கு சுகர் அவாய்ட் பண்ணலான்னு காலையில் பிளாக் டீலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கிறது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் பன்னீர் புர்ஜியும் பண்ணலான்னு சொல்லி 2 பேரும் ஒர்க்கை ஷேர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கள் பையனும் எங்களோடய சேர்ந்து எழுந்து சத்து மாவு சாப்பிட்டு விளையாடிட்டு இருந்தான். பன்னீர் புர்ஜி ரொம்ப சிம்பிள் பண்ணுறது. கொஞ்சமாக எண்ணெய், சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் குழம்பு மசாலா தூள் போட்டு பன்னீரை உதிர்த்து வச்சு அதோடு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இதில் நிறைய ப்ரோட்டீனும் இருக்குது. இன்னும் அதெல்லாம் கால்குலேட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு பழக்கம் வரல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மைண்ட்ஃபுல்லாக சாப்பிட்ணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக அதில் கார்னிஷிங்க்கு கசூரி மேத்தியும் மல்லியும் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் பையனுக்கும் சாலிட் ஸ்டார்ட் பண்ணிட்டனால நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ ஒரு பிளேட்டில் போட்டு கொடுத்தா அவனும் சாப்பிட ட்ரை பண்ணிகிட்ருப்பான். கொஞ்சம் நேரம் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.